அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 அல்லாஹுடைய ஜோடி இஸ்முகளை பார்க்க போறோம். நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவை இருக்குல்ல, அத்தனை தேவைக்கும் இந்த 4 ஜோடி இஸ்முகள் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா அல்லாஹுடைய சிஃபத்துகள் கொண்டதுதான் அல்லாஹுடைய இஸ்முகள். அந்த இஸ்முகளை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் மறுப்பதே இல்லை. அதை கொண்டு அழைப்பவர்களுக்கு கேட்பதை அல்லாஹ் கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன். பொதுவா கூப்பிடும் போது தாக்கத்தை விட நம்ம பெயர் சொல்லி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நம்ம பெயர் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அது நம்ம மேல பொறுப்பாகும்ல. அதே மாதிரிதான் அல்லாஹுடைய பெயர் சொல்லி நீங்க சொல்வது பொதுவாக நீங்க செய்யக்கூடிய துவாக்களை விட சிறந்தது. அதுவும் நம்ம தேவைக்கு தகுந்த பெயர்களை சொல்வது இன்னும் சிறப்பு. அப்ப நமக்கு எத்தனை தேவை இருக்கு? நமக்கு பாத்தீங்கன்னா செல்வம் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. செல்வ தேவை இல்லாத மனிதர்களே இல்லை, ஆரோக்கிய தேவை இல்லாத மனிதர்களே இல்லை, ரிசுக்கு தேவை இல்லாத மனிதர்களே இல்லை. அதே மாதிரி நிம்மதி, நமக்கு நல்ல குடும்பம், நல்ல சந்ததிகள், இந்த மாதிரியான தேவைகளோடு தான் மனிதர்கள் இருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த தொகுப்பு தான் இந்த இஸ்முகள். 99 இஸ்முகள்ல இந்த இஸ்முகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுல முதல் இஸ்மு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அல்லா. இந்த இஸ்மு பாத்தீங்கன்னா இஸ்மே அகலம் கொண்டுள்ள இஸ்முன்னு சொல்லுவாங்க. இதுல அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பறைசாட்டக்கூடிய வார்த்தை இருக்கு. அளவற்ற அருளானன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பறந்து விரிந்திருக்கு. இந்த உலகத்துல முஸ்லீமா இருக்காங்களோ இல்லையோ, எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன பண்ற அருள் புரிந்துட்டு தான் இருக்கான். அதே நேரத்துல அன்பு எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்காது. அல்லாஹுவை வணங்குபவர்களுக்கு தான் அன்பு கிடைக்கும். ஆனா அல்லாஹுவை வணங்காட்டினா கூட அல்லாஹுடைய அருள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அருள்னா பொதுவான அருள் கிடைக்குது. ஆனா அல்லாஹு விரும்பக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட அருள் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா பிரத்யேக அருள் கிடைக்கும். நீங்களே சொல்லுங்க, நீங்க எல்லாருக்கும் செய்யக்கூடிய கடமைகள் வேற, ஆனா உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகள் வேற தானே. அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சு அல்லாஹ் கொடுக்கறதுக்கு அவனுடைய அருள் நம்ம பிடித்த அன்பானவர்களாக இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனால அல்லாஹ் இடத்துல நீ அன்பானவனா இருக்க, உன்னுடைய அருளை எங்க மேல என்ன பண்ணு, பரிபூர்ணமா பொழிந்துருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். இதை கேட்பதன் மூலமாகவே நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் என்ன பண்ணுவான், கவனிச்சு நிறைவேற்றி கொடுப்பான். அடுத்து யா வஹாபு யா ஃபத்தாஹு யா அல்லா. யா வஹாபுனா மிகிதமா கொடு, யா ஃபத்தாஹுனா வெற்றி கொடு. ஏன்னா நமக்கு அல்லாஹ் கொடுக்காம இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். எல்லாருக்குமே ஆடை கொடுத்துருக்கான், உணவு கொடுத்துருக்கான், பணம் கொடுத்துருக்கான். ஆனா தேவையான அளவுக்கு இருக்கா, நிறைய இருக்கா அப்படின்னு பார்த்தா கம்மியா இருக்கு. அதனாலதான் யா வஹாபு, நிறைய கொடு, நீ கொடுக்குற அதை நிறைய கொடு. அதே மாதிரி எங்களுக்கு நீ வாழ வச்சுட்டு தான் இருக்க, நாங்களும் படிச்சிருக்கோம், நாங்களும் வேலைக்கெல்லாம் போறோம், இல்ல நாங்களும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகுது, எங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கிறாங்க, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு வெற்றி இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு நிரப்பமான வெற்றி இல்லை, நிறைய குறைகளோட தான் இருக்கு. நம்ம படிக்கக்கூடிய காலத்திலயும் நம்ம ஒரு பெரிய வெற்றியை பெற்றவர்களாக இருக்க மாட்டோம். வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, பெரிய வெற்றியான வாழ்க்கையை அடைந்திருக்க மாட்டாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கக்கூடிய காலத்துல நல்லா படிச்சு ஒரு பெரிய மதிப்பை அது மூலமாக அடைஞ்சிருப்பாங்க. வேலைக்கு போகும்போது நல்ல ஒரு வேலை வருமான வசதி வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. நாம அடைந்திருக்கோம், ஆனா வெற்றியை அடையல. அதனால யா ஃபத்தாஹு, வெற்றியை எங்களுக்கு கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அடுத்து யா ஹன்னானு யா மன்னானு. யா ஹன்னானுனா இரக்கம் உள்ளவன் அர்த்தம், யா மன்னானுனா வாரி வழங்குபவன் அர்த்தம். அல்லாஹுக்கு நம்ம மேல இரக்கம் இருந்தாதான் நம்ம கேட்கக்கூடியது என்ன பண்ணுவான், அவன் நமக்கு வாரி வழங்குவான். யா அல்லா நீ இரக்கம் உள்ளவன் தான், என் மீது இரக்கம் காட்டி எனக்கு வாரி வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். அடுத்து கடைசியாக பாத்தீங்கன்னா யா ரஸாக்கு யா கனியு யா அல்லா. உங்களுக்கே தெரியும், ரஸாக்னா ரிசுகை கேட்கிறோம், கனியுனா செல்வந்தன் அர்த்தம், எங்களுக்கும் செல்வத்தை கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த இஸ்முகளை தான் நீங்க குறைந்தது 33 முறையில இருந்து உங்களால எவ்வளவு அதிகமா ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதிட்டு துவா செய்யுங்க. உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் இது போதுமான இஸ்மாக இருக்கும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.